ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பரான சுவையான பருப்பு பாயசம் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். அடிக்கடி நீங்களே இதே மாதிரி செய்வீங்க. இப்போ இந்த பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் துண்டுகள், கூடவே பாதாமோ அல்லது முந்திரியோ கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் எடுத்திருக்கேங்க. ஒரு 5-6 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நம்ம பாயசம் சாப்பிடும்போது அங்கங்கே இது கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த வறுத்த தேங்காயோடைய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 125 ml அளவில் கப் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இதை வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு 2-3 நிமிஷம் வறுப்பட்டதும் இதில் அதே கப்பில், எந்த கப்பில் நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பருப்பு பாயசம் செய்கிறதா இருந்தால் கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்தாலே நல்லா பூ போல் நல்லா வெந்து வந்துடும் பருப்பு. இப்போ இது வேகிறதுக்குள்ளார வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. எந்த கப் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகு எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லை, கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள், வெல்லம் வெள்ளத்தண்ணி நல்லா கொதித்து வரும்போதே இதில் 2 ஏலக்காயை நல்லா பொடிச்சு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 4 விசில் கிட்ட வந்துருச்சுங்க. பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. பருப்பு நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு கரண்டி வச்சு லேசாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வெந்த பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளை தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஊற்றிட்டு இப்போ இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் திக்காகி வரும். இது நல்லா கொதித்து வரும்போது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு திக்கானதும் ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் வெறும் காய்ச்சின பால் கூட சேர்க்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும்போது அது சுவையே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரியோ அல்லது பாதாமோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டுங்க. அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதாங்க, ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நல்லா சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.